ஹாய் ஏவியா ஃபேமிலிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம ஃபைனலாக வந்து கேரளா vlog 2 வந்து ரிலீஸ் பண்ணிடலாம். இது கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, சாரி. எடிட்டிங் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் கிடைக்கலங்க, வேறு ஒன்றும் இல்லை. லாங் வீடியோஸ் நான் போன வாட்டி போட்ட லாங் வீடியோவில் என் வாய்ஸ் சுத்தமாக கேட்கலன்னு நிறைய கம்ப்ளைண்ட் வந்துச்சு. ஸோ அதனால் இந்த வாட்டி நம்ம வந்து ஹெட்ஃபோன்ஸோட மைக் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி நான் வீடியோஸ் போடுறதுல ஏதாவது மிஸ்டேக் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ தட் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து அதை ரெடியூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து நாங்கள் போட்லேருந்து 9:30 போல் கிளம்பிட்டு நெக்ஸ்ட் பிளேஸ் போகிறது அப்போது எடுத்தது. ஸோ பஸ்ஸுலேருந்து எடுத்துகிட்டு இருந்தேன் இந்த வீடியோ. ஆங்கிள் கொஞ்சம் ப்ராப்ளம் இஷ்யூஸ் இருக்குது. ஸோ இந்த வாட்டி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டைம் நான் ப்ராப்பராக எடுத்துடுறேன். ஓகே, ஸோ இங்கேருந்து நம்ம கிளம்பி எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபால்ஸுக்கு போயிட்டுருக்கோம். ஃபுல்லாக க்ரீனரியாக இருந்துச்சுங்க. மோஸ்ட்லி நம்ம ஊர்லலாம் நிறையா மரம் வந்து பட்டு போயிருக்கும். அந்த மாதிரி நான் ஒரு மரம் கூட பார்க்கல, எல்லாமே க்ரீனிஷாக தான் இருந்துச்சு. ஸோ எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனால் ரொம்ப நேரம் எடுத்துருந்தேன் ட்ராவல் பண்ணுறது. இந்த வாட்டி கேரளா போனப்போ வந்து என்னாச்சுன்னா ட்ராவலிங்லேயே கொஞ்சம் டைம் வேஸ்ட் ஆகிடுச்சு. முன்னாடியே இங்கே போகிறோன்றதை நாங்கள் வந்து பிளான் பண்ணல, அந்த வேலை பிளான் பண்ணது தான். ஸோ ஃபால்ஸ் வந்து போகிறது ஒரு சில இடத்துல வந்து வாட்டர் வந்து ரொம்ப ஃபோர்ஸாக இருக்குதுன்னு சொல்லிட்டு குளிக்க விடலை. ஒரு சில இடங்களில் தான் குளிக்க விட்டாங்க. அது கொஞ்சம் தேடி போகணும், ட்ராவலிங்லேயே டைம் வேஸ்ட் ஆகிடுச்சு. மேபி இதை முன்னாடியே பிளான் பண்ணியிருந்தோன்னா இன்னும் 2-3 பிளேசஸ் போயிருந்துருக்கலாம். ஸோ அது கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டோம். ஸோ ஃபால்ஸுக்கு ரீச் பண்ணிட்டோம். ஃபுல்லாமே க்ரீனரியாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. இங்கேயுமே வாட்டர் கொஞ்சம் ஃபோர்ஸாக தான் இருந்துச்சு. ஆனால் நம்ம போய் ஃபால்ஸ் அது தண்ணி வர இடத்துல போய் நின்றோம் அப்படின்னா அப்படியே அடித்து தள்ளுற மாதிரி தான் இருக்கும். அட்ஜஸ்ட் பண்ணி இருந்துட்டு வந்துட்டோம். இங்கே ஒரு 1 hour மேபி இருந்திருப்போம்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு கிளம்பி வந்துட்டோம் நெக்ஸ்ட் பிளேஸ் போகிறதுக்கு. நெக்ஸ்ட் நாங்கள் வந்து ட்ராவல் பண்ணி வர்க்கலா போனோம். இது ட்ராவல் பண்ணுறதுக்கே ஒரு 2 hours ஆகிடுச்சு ஆக்சுவலி. ஆனால் அது நான் எடுக்கலை, ஏன்னா நைட் ஆகிடுச்சு, ஒன்றுமே தெரியல. அதனால் இதை நான் ஆட் பண்ணலை அந்த கிளிப்பை, எடுத்தேன். ஆனால் பீச் வந்து சூப்பராக இருந்துச்சு, மைல்டாக நல்லா இருந்துச்சு. லைட் செட்டிங்ஸ்லாம் சூப்பராக இருந்துச்சுங்க. லைட்லாம் வந்து ஆக்சுவலி போட் ஷேப்லேயே கஸ்டமைஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. இது வந்து எப்படின்னா அண்டர் கிரவுண்டில் போயிட்டு பீச் பார்க்குற மாதிரி இருந்துச்சு. ஸோ ஸ்டெப்ஸ் எல்லாம் இறங்கி தான் வந்தோம். அந்த இது சூப்பராக இருந்துச்சு. லைட் காட்டுறேன் பாருங்கள், இங்கே பார்த்தீங்களா? ஆனால் இங்கே கிளாரிட்டி அந்தளவுக்கு இல்லை. மேபி எனக்கு ரெக்கார்ட் பண்ண தெரியலையான்னு தெரில, கிளாரிட்டி அந்த அளவுக்கு இல்லை. ஸோ பீச்சோட சவுண்டு சூப்பராக இருந்துச்சு. நான் இதில் அட்டாச் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஸோ அதனால் என் வாய்ஸ் இப்போ கொஞ்சம் நேரத்தில் ஸ்டாப் பண்ணிடுவேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ. அந்த பீச்சோட சவுண்டு கேளுங்க ஃபுல்லாக.